கதை ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு 2 கதை சொல்கிறேன். ஓகேவா? சுத்தமாக இருக்கு. பின்ன பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க. 2 கதை என்ன கேட்டிங்கன்னா, என்னோட யூடியூப் சேனலில் நீஸ்ரேனி சேனலில் நான் எவ்வளோ கதை போட்டிருக்கேன். மணி இத்தனை மணி உச்சி நேரம் வந்துருக்கு. கதையாயிரும். மணி உச்சி நேரம் தான் 1:30 மணி. பற்றி பேசியிருக்கேன், பற்றி பேசியிருக்கேன், பற்றி பேசியிருக்கேன், நிறைய கோஸ்ட்டை பற்றி பேசியிருக்கேன். ஸோ என் வாழ்க்கையில் நான் கதை சொல்லியிருக்கும் போது எனக்கு நிறையா காது இருக்குது. நான் கதை சொல்லியிருக்கும் போது நிறைய சிம்டம்ஸ் நடந்திருக்கு. க்ரீப்பியான விஷயம் எனக்கு நிறைய நடந்திருக்கு. நான் அப்போ அது நடக்கும்போது நான் அது மேமாக கண்டுக்கிறது இல்லை. ஓகே, சத்தமாக விட்டுரு அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் எனக்கு மொதல் வாட்டி இதோ இப்படி தான் இனிமேல் நடந்திருக்கேன். நான் பார்த்து பயந்துருந்தேன். ஒரு நிமிஷம் சூடாக இருக்குது, சூடாக இருக்குது, அதை தூக்கி கொண்டே போட்டேன். ஓகே, எவ்வளையோ விஷயத்த சத்தம்லாம் கேட்டிருக்கேன். நான் பயந்துருக்கேன். மேமாங்க நம்ம பயந்துருந்தான். ஸோ இது ரொம்ப கண்டுக்கிறது இல்லை. எப்படின்னா இதுக்குள்ளே இப்படி இருக்குமோ, அதுக்குள்ளே இப்படி இருக்குமோ அப்படின்னா நினச்சது இல்லை. ஆனால் மொதல் வாட்டி நான் ஒரு வீடியோ செஞ்சேன். எதுக்கு வீடியோவே வரலன்னு நான் இப்போ வீடியோ செஞ்சு சொல்கிறேன். கடைசி ஒரு வீடியோ செஞ்சு போட்டேன். யாரோட அந்த காவிய பிள்ளையோட வீடியோ தான் நினைக்கிறேன். ஆமாம், ஃபேமிலியோ தெரியலண்ணா, சாரி. நான் கடைசி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ போட்டு கடைசியில் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, என்னத்தம்மா நடந்துச்சு, 2ஆம் கதையா என்னமா நடந்துச்சு. நான் வீடியோ கதையை சொல்கிறேன் கேளுங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோன்னே ஜாமான் நினச்சி நேரம் எடிட் தான். நான் இங்கேயே உட்காந்து நேரம் எடிட் தான் பண்ணுவேன், தவிர ரெஸ்ட் பண்ணிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஏதாவது புது ட்ரெஸ் போட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணுவேன், தவிர நான் சும்மாலாம் உட்கார மாட்டேன். நான் வீடியோ மின்னுக்கு தான் வீடியோ எடிட் பண்ணுவேன். மின்னுக்கு தான் உட்காந்து மின்னுக்கு தான் வீடியோ எடுப்பேன், வீடியோ எடுப்பேன். மின்னுக்கு தான் வீடியோவே எடிட் பண்ணுவேன். அதான் ஏன் பழக்கம், நான் அதான் பண்ணுவேன். ஸோ பண்ணிவிட்டு மின்னுக்கு என் வீட்டில் 3 பேர் தான் இருந்தோம். எங்கள் அம்மா, நான், அண்ணன். அண்ணன் ரூமுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த டைம் ரூமுக்குள்ளே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஆனால் எங்கள் அண்ணன் ஃபோனில் கேம் விளையாடுறாரு. எங்கள் அம்மா ரூமுக்குள்ளே படுத்து தூங்கிட்டாங்க. இயர்ஃபோன் போட்டு படுத்து தூங்கிட்டாங்க. நான் மின்னுக்கு வீடியோ அப்போ தான் எடுத்து எடிட் பண்ணிட்டேங்க. அப்போ டைம் எனக்கு என்ன நடக்குதுன்னா, எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் எங்கள் அண்ணனோட தான். ஏன்னா எங்கள் அண்ணன் ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க ரூமை. ரூமு தானே பார்த்துப்போம், அந்த மாரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த ரூம் எப்படின்னா லைட் அடைச்சி தான் இருக்கும். ஜாமான் உள்ளுக்கு தான் ஜாமான் எடுக்கும்போது லைட் தட்டி இருப்போம். நார்மலாக அதுமாரி தான் இருக்கும். அப்போ அந்த ரூமுக்கு எப்பவுமே கது திறந்து தான் இருக்கும், சாத்திருக்காது. அப்போ அந்த ரூமுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்டுச்சு. கீச்சி வாய்ஸ்லேருந்து யாரும் கத்துற சத்தம் கேட்டுச்சு. கத்துற சத்தமாக ஸ்மூத்தாக கேட்டுச்சு. அப்போ அந்த சத்தத்தை கேட்டோன்னே எனக்கு செம்ம பயம் வந்துச்சு. வந்தோடனே என்ன பண்ணிட்டேன்னா, எடிட் பண்ண ஒரு விஷயத்த அப்படி விட்டுட்டு எங்கள் அம்மா ரூமுக்குள்ளே போயிட்டேன். அங்கே உள்ளே இப்போ உட்காந்து வீடியோ எடிட் பண்ணலாம் பார்க்கும்போது ஃபோனில் சார்ஜர் இல்லை. ஏன்னா வீடியோ 1/2 மணி நேரமாக உட்காந்து கதையிக்கிட்டு நீங்கள் என் வீடியோனா பார்த்தீங்க 10 நிமிஷம், 2 நிமிஷம், 12 நிமிஷம் கணக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் நான் வீடியோ எடிட் பண்ண கிட்டத்தட்ட 2 ஹவர் கிட்ட பேசுவேன். ஏன்னா சில கேவலமாக இல்லை, கோளாறான விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பேன். இப்போ சும்மா இந்த பேய் கதைனா அந்த பேய் கதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பேன். அதனால நான் பார்ப்பேன், என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படி தான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஆனில் தான் இருக்கும். அப்போ ஸ்டாப் பண்ணிட்டு வேறு கதையை பேசுவேன். ஸோ அதான் 2 ஹவர்ஸ் கிட்ட போவோம். 2 ஹவர்ஸ் கிட்ட போவோம். ஸோ அந்தமாதிரி கட் பண்ணி பண்ணுறதுக்கே எனக்கு 3 ஹவர் கிட்ட இருக்கும். ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது, ஒரு வீடியோ 3 ஹவர் கிட்ட பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால தான் என்னோட யூடியூப் வீடியோ பாருங்கள், வேறு விஷயத்தை பற்றி பேசுகிறேன் பார்த்தீங்களா. ஸோ இனிமேல் ஆகும். அப்போ ரூமில் பார்க்கும்போது ஃபோனில் சார்ஜர் இல்லை. ஏன்னா 2 ஹவர்ஸ் 2 ஹவர்கிட்ட முன்னுக்கு உட்காந்து கதைகிட்டு இருந்தோம் அவங்கக்கிட்ட. ஸோ சார்ஜர் இல்லை. என் சார்ஜர் எங்கே இருக்குது? மின்னுக்கு இருந்தோன்னு என்ன பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறது, மின்னுக்கு போனோம். மின்னுக்கு தான் சத்தம் கேட்குதே.
எப்படி முன்னுக்கு சாதியில் எடுக்கிறது அந்த மாரி ஒரு கதையே ஆயிடுச்சு டைமு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சரி சாதியில் போட வேணாம். என் ஃபோன்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. என் ஃபோன் சார்ஜ் முடிஞ்சு நின்றுச்சுன்னா ஆன் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அமுத்திக்கிட்டே இருந்தால் ஆன் பண்ணும். ஆனால் அமுத்திக்கிட்டே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷம் கிட்ட பிடிச்சிடும் அது ஆன் பண்ணுறது. எனக்கு அதனாலே கடுப்பாக இருக்கும். என் ஃபோன் நிற்காமல் நான் பார்த்துப்பேன். மின்னுக்கு சார்ஜ் இருக்கு, என்ன பண்ணுறது, ஃபோன் நின்று போயிட்டோன்னு என்ன பண்ணேன். அப்போ எங்கள் அம்மா மின்னுக்கு போனாங்க. அந்தி டைமு காஃபி கலக்க போனாங்க. மின்னுக்கு போயிட்டு காஃபி கழிட்டுக்குமே பயத்தை அம்மா இருக்காங்க தெரியுமா. ஸோ அம்மா இருக்குதுனால நான் போயிட்டேன். மின்னுக்கு போயிட்டு சார்ஜ் எடுத்துகிட்டு மறுபடியும் ரூமுக்குள்ள சாக்கு இருக்குது. ரூமுக்கு போட்டேனா? ஆமாம், ரூமுக்குள்ள சாக்கு இருக்குது. ஆனால் ரூமுக்குள்ளே போடல. மின்னுக்கு ஹாலில் போட்டுட்டு சார்ஜ் போட்டுட்டு வச்சுட்டு ரூமுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் நேரம் அண்ணன் கூட கதை பேசிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கோபி கறி கொடுத்தாங்களா. கோபி கறி கொடுத்துட்டு நாங்கள் 3 பேரும் உட்காந்து பேசி கோபி பிடிச்சிட்டு ரொட்டி சாப்பிட்டுட்டு இப்படி இருக்கோம். கோழியெல்லாம் வந்து எங்கள் அம்மா நான் வந்து டெய்லி என்ன பண்ணுவோம், நாங்கள் கோபி குடித்தோம். எங்கள் கோழியெல்லாம் எடுத்து போய் நான் கழுவி வச்சோம். நான் தான் போய் கழுவி வைப்பேன். அப்போ எங்கள் அம்மா கோழியை எடுத்து கொடுத்தாங்க. வாங்கிட்டு கிச்சனுக்கு போனேன். கிச்சனுக்கு கழுவிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த என் கண்ணால் நான் பார்த்துட்டேன். என்னன்னா, நான் வந்து ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருப்பேன், கீழே பேர் போட்டேன் பாருங்கள். சொல்ல விரும்பல. நான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அது வந்து மேம் அதோட முடியை நான் பார்த்தேன் கூட சொல்லலாம். எங்கே பார்த்தேன்னா, எங்கள் கிச்சன் இருக்குது தெரியுமா. கிச்சன் ஹாலுக்கு போனால் ஹாலில் ஒரு பெரிய ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வெளியே பார்த்தீங்கன்னா மின்னிக்கே மேடு மாரி இருக்கும். அந்த மேடு வாழை மரம் மரமாக இருக்கும். ராத்திரினா அந்த இடத்த பார்த்தீங்க என்னமோ நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நாங்கள் கேரள இருந்தோம். கதை கேரளா. ஸோ வந்து என் வீடு ரீசெண்டாக வீடுனா பாருங்கள், ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து பேசுவோம். அது கேரளு. ஸோ மின்னுக்கு வந்து மரமாக இருக்கும். ஸோ ஒரு பார்த்தா பயமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம்னா அம்மா அதனாலேயே கேட்டன் துடி போகிற இந்த இடத்த ஃபுல்லாக மறைச்சிருவாங்க. எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் நான் எங்கே உட்காந்து கதை சொல்லுவேன்னா, நான் சொன்னது ஜன்னல், அந்த ஜன்னல்கிட்ட தான் உட்காந்து கதை சொல்லுவேன். நான் ஒரு வீடியோ பாருங்கள், ரியா அப்படின்னு பேய் கதை, ரியா ஃப்ரெண்டு அப்படின்னு பேய் ரியா ஃப்ரெண்டு அப்படின்னு கதை போட்டிருப்பேன். ஸோ அந்த கதையில் ஜன்னல் துணி அடிச்சுக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. இந்த கத்தை மாற்ற இன்னும் துணி வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த ஜன்னல் தான். ஸோ அந்த ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஐயோ கதவே செருப்பும் வருது, பயமும் வருது, என்ன பண்ணுவேன். ஸோ அந்தமாரி இல்லை, அந்த ஜன்னல் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணேன், காலையெல்லாம் கழுவி வச்சுட்டு மின்னுக்கு வரேன். மின்னுக்கு வந்தோடனே மின்னுக்கு ஜன்னல் அந்த மரமாக இருக்குது தெரியுமா, அந்த இடத்துல ஏதோ ஒரு நீளமான ஒரு முடி போனதை பார்த்தேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு உடம்பு இல்லை, ஒரு கால் கை எதுவுமே இல்லை. ஆனால் நான் மண்டை கூட பார்க்க முடியை தான் பார்த்துருக்கேன். மண்டை வேற காட் பிளெஸிங் ஃபார் மீ. ஏன்னா அந்த மண்டை பார்க்கவில்லையே என்னைய, வெறும் அந்த முடியை மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் ஆட்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் கழுவிட்டு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தலை காமிக்காம ஒரு முடி மட்டும் காமிச்சிருக்கு, ரொம்ப நன்றி. முடியை பார்த்தோன்னே செம்ம பயமாகிடுச்சு. என்ன பண்ணிட்டேன், அதெல்லாம் முடிஞ்சு நான் எப்பவுமே வந்து ஜாமான கழுவுனா மின்னுக்கு ஆள் சுத்தம் பண்ணிடுவேன். ஆனால் வந்து பண்ணலை. ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்து போரையை போத்தி படுத்து தூங்கிட்டேன். இதுதான் 2வது கதை. எத்தனை பேர் வந்து இந்த மாரி ஆனால் நான் வந்து இந்த கதையை எங்கள் அம்மா நான் சொன்னதில்லை. ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா கேட்டிருக்கீங்களா, என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த கண்ணில் அம்மானிச்ச சுற்றிங்கள கிரீப்பியான விஷயத்த உங்கள் கண்ணில் பார்த்துட்டீங்க, இல்லை காதில் கேட்டுட்டீங்க அப்படின்னா சொல்லாதீங்க, சொல்லக்கூடாது. பார்த்துட்டீங்க, ஓகே அதுவாக தான் இருக்கும் சொல்லிட்டு விட்டுட்டு போயிருங்க. நானும் அந்த டைம் அப்படி தான், ஓகே அதுவாக தான் இருக்கும், கண்டிப்பாக அதான். ஏன்னா நான் அது அந்த கடையை நான் பேசியிருக்கேன், அது என்ன பாட்டு ஆறுன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம் தானே. ஸோ தெரிஞ்சிச்சு, ஓகே பார்த்தோன்னே தெரிஞ்சு, ஓகே இதான் சொல்லிட்டு பயம் இருந்தாலும் பயத்தை மூடிக்கிட்டு போயிட்டு அதேமாரி இருந்துக்குங்க. பார்த்தீங்கன்னா பயத்தை போய் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிருங்க. யார்கிட்டும் நீங்கள் வந்து சும்மா அம்மாட்ட சொன்னால் கூட அதுக்கு காது இருக்கு. ஏன்னா அது வந்து அதுக்கு தெரியும், ஓகே நம்மளை பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னு. இப்போ உங்களை பார்த்து பேசுகிறவங்க கோவம் வராதா, இன்னும் இது இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு உங்களை பார்த்து சொன்னவங்க கோவம் வரும் தானே. அதேமாரி தான் அதுவும். அதை பார்த்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, முடி சமாளிட்டு பயங்கரமாக சொன்னால் கோவம் வருதான் செய்யும்.
இதுதான் என் 2வது கதை. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு சொல்ல முடியாது. மேமா அது அந்த டைமில் ஜாலி தான் பண்ணேன். நான் மேமா தான் சொல்ல முடியும். நீங்கள் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா உண்மை கதைக்கு நான் வந்து சிரிச்சிருக்க மாட்டேன். நான் வந்து மற்றவங்க சொல்லும்போது ரொம்ப சிரிச்சிருக்க மாட்டேன். ஆனால் என் கதை சொல்லும் போது தான் ரொம்ப சிரிச்சிருக்கேன். ஏன்னா டைம் வந்து யோசிக்க டைம் நான் பயந்த விதம், நான் ஓடும் போது டைம் நான் எப்படி இருந்தேன் அந்த மாதிரி யோசிச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் அந்த கதை. ஸோ ரொம்ப வெங்கயமாக இருப்பீங்க, இன்னும் பார்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு வந்து வரும். நான் வந்து உங்களை இது பண்ணல தெரியுமா, ஆனால் சாஃப்ட்வேர் நார்மலாகவே வரும். என் கண்ணுக்கு வர நான் நினச்சேன், ஆனால் என் கண்ணுக்கு வந்து நிறையா வாட்டி காட்டிட்டு போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜாலியான மெமரிஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஜாக்கான மெமரிஸ். நீங்கள் சின்ன இப்போ இந்த வயசில் நீங்கள் உங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வளர்ந்து யோசிக்கும் போது இந்த வயசுக்கு பார்த்தோம் எவ்வளோ ஜாக்காக இருந்துச்சு, ஓடணும் கத்தணும் இப்படி யோசிக்கும். இப்போ யோசிக்கணும் எனக்கு ஒரு 20-30 வயசு அது நான் யோசிச்சு ஜாக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆமாம் தானே? சரி, ஓகே, ரொம்ப பேசுகிறேன். எத்தனை நிமிஷம்? 11:46 போயிட்டே 40. ஓகே, 11 நிமிஷத்துக்கிட்ட வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இது எத்தனை நிமிஷம் நான் வரப்போது தெரியல, வீடியோ போட போகிறது தெரியல. ஸோ பாய். கதையாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க கண்டிப்பாக. ஏன்னா நீங்களாம் எனக்கு உதவி செஞ்ச மனுஷனுங்க, ஜல்லுங்க. ஸோ பாய். அடுத்த மாதமா அடுத்த வருஷமா தைப்பூசத்தில் வந்து சந்திப்போம். பாய்.